Hi friends, welcome to Tutors Funny Tamil. இன்னைக்கு நம்ம சேனல்ல நாங்க பார்க்க போற விஷயம் வந்து Etsy. Etsyனா என்னன்னா, இப்ப நம்ம eBay பத்தி எல்லாத்துக்கும் தெரியும். eBay வந்து என்னன்னா ஒரு e-commerce வெப்சைட். eBay மூலம் நமக்கு வந்து பொருட்கள் வாங்க விற்க முடியும். eBayல எப்படி பணம் சம்பாதிக்கிறதுன்றது வந்து நான் ஏற்கனவே இந்த சேனல்ல வந்து வீடியோ போட்டிருக்கேன். பார்க்காத நண்பர்கள் வந்து கீழே நான் வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கேன். அதில் கிளிக் பண்ணி eBayல எப்படி காசு சம்பாதிக்கிறேன்னு சொல்லி நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கொள்ளுங்க. இன்றைக்கி நாங்கள் பார்க்க போகிற விஷயம் வந்து இட்ஸி மூலம் எப்படி காசு சம்பாதிக்கிறேன்னு தான் இன்றைக்கான வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி நாங்கள் வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்னுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் யாரும் இருந்தால் கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. இன்றைக்கி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரைட், இப்போ நான் வந்து கூகுளில் போயிட்டு இட்ஸின்னு சொல்லி டைப் பண்ணிக்கிறேன். ETSY இட்ஸி. ரைட், இந்த இட்ஸின்ற வெப்சைட்டுங்க கிட்டத்தட்ட இப்போ லாஸ்ட் 2 இயர்ஸ், அதாவது 2018, 19, 2020 இந்த 3 வருஷத்தில் நல்லா ஃபேமஸாக ஆன்லைனில் வந்து ஃபேமஸான இ-காமர்ஸ் வெப்சைட்டில் இந்த இட்ஸி வந்து ஒரு வெப்சைட்டாக அமைஞ்சிருக்கு. இப்போ இட்ஸி இப்போ eBay நீங்கள் எடுத்திங்கன்னா, eBayல இப்போ பார்த்தீங்கன்னா இல்லை விக்கிபீடியாவில் பார்த்தீங்கன்னா இதில் வந்து இவங்க ஃபோக்கஸ் பண்ணுறது வந்து ஃபுல் இ-காமர்ஸ் சைடை தான் இவங்க ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. ரைட், இதில் வந்து எல்லாத்தையும் போட்டு விற்கிற மாதிரி தான் இவங்க ஃபோக்கஸ் பண்ணுறது. ரைட், அதே மாதிரி நீங்கள் அப்பார்ட் ஃப்ரம் இட்ஸியை நீங்கள் எடுத்திங்கன்னா இவங்க மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுறது நீங்கள் வாட்சிங்கன்னா இட்ஸி இஸ் ஏ அமெரிக்கன் இ-காமர்ஸ் வெப்சைட் ஃபோக்கஸ்ட் ஆன் ஹேண்ட்மேட் ஓ விண்டேஜ் ஐட்டம் கிராஃப்ட் சப்ளைஸ். அதாவது இவங்க மெயின்லி ஃபோக்கஸ் பண்ணுறது என்னென்னா ஹேண்ட்மேட் ஐட்டம், அதாவது கிஃப்ட் ஐட்டத்தை தான் அவங்க மெயினாக வந்து ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா இன்க்ளூடிங் ஜுவல்லரி, பேக்ஸ், க்ளோத்ஸ், டெக்கரேட்ஸ் அண்ட் ஃபர்னிச்சர், டாய்ஸ், இந்த மாதிரி ஒரு சில கிஃப்ட் ஐட்டம்ஸை தான் இவங்க வந்து ஃபோக்கஸ் பண்ணி விற்கிறது தான் இந்த இட்ஸின்ற சைட். ரைட், இப்போ இட்ஸி சைட்டில் நீங்கள் வேறு மேலே தலைப்பை பார்த்தாவே உங்களுக்கு விளங்கும். இப்போ eBay போய்ட்டு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல், கார், ஃபேஷன், அவ்வளோ நிறைய விஷயங்களை கொடுத்துருக்காங்க. இப்போ இட்ஸியை பார்த்தீங்கன்னா இதில் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். உங்கள் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்க, இங்கே பார்த்தீங்கன்னா சைடில் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இட்ஸி ஷாப்போ ஹேண்ட்மேட், விண்டேஜ், கஸ்டம் அண்ட் யூனிக் கிஃப்ட், இந்த மாதிரி கிஃப்ட் ஐட்டத்தை தான் இவங்க ஃபோக்கஸ் பண்ணி உருவாக்கின ஒரு சைட் தான் என்னது இட்ஸின்ற சைட். இப்போ இந்த சைடுக்கு நம்ம விசிட் பண்ணி பார்ப்போம். கிளிக் பண்ணி இந்த லிங்கை கிளிக் பண்ணோம்னா அந்த சைடுக்கு நம்ம போயிடும். இப்போ நம்ம சைடு இப்படி தாங்க அந்த சைட் இருக்கும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இதில் பாருங்கள், இப்போ இந்த ஃபேஸ் மாஸ்க்கை பற்றி முதல்ல கொடுத்துருக்காங்க. ரைட், இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹேண்ட்மேட் ஐட்டம்ஸ் இந்த மாதிரி தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா பென் ட்ரைவெல்லாம் பாருங்கள், ஒரு ஹேண்ட்மேட்ஸில் கொஞ்சம் வித்தியாசமாக செஞ்ச மாதிரி இருந்தால் பாருங்கள், பென் ட்ரைவெல்லாம் ஒரு வித்தியாசமாக மாடிஃபை பண்ண மாதிரி எனக்கு கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி விண்டேஜ், அதாவது இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் வந்து ஹேண்ட்மேடாக செஞ்சப்பட்ட ஒரு கிஃப்ட் ஐட்டத்தை செல் பண்ணுறதுக்கு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் கிஃப்ட் ஐட்டம். இந்த பாருங்கள், கிஃப்ட் ஃபார் ஹிம், கிஃப்ட் ஃபார் ஹர், இதெல்லாம் சாதாரணமாக எல்லாம் கிஃப்ட், அதாவது ஒரு கிஃப்ட்டுக்கு மெயினாக ஃபோக்கஸ் பண்ணி செய்யப்பட்ட ஒரு சைட் தான் இந்த இட்ஸின்ற சைட். ரைட், இப்போ நீங்கள் பெருநாள் காலங்களில் நிறையா வீடுகளுக்கு போவீங்க. அந்த டைமில் ஏதாவது ஒரு கிஃப்ட் எடுத்துகிட்டு போகணும். அதாவது தீபாவளி வரும், பொங்கல் வரும், புது வருஷம் வரும். இந்த மாதிரி விழா காலங்களில் வந்து இந்த மாதிரி விழா வாரத்துக்கு ஒரு மாதத்துக்கு முன்னுக்கு இந்த மாதிரி இட்ஸின்ற வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் அதுக்கான கிஃப்ட்டை வந்து உங்களுக்கு பிடிச்ச கிஃப்ட்டை வந்து இதில் வந்து சூட்டபுளாக நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். ரைட், இப்போ சிலவங்களுக்கு வந்து என்ன கிஃப்ட் அவங்களுக்கு கொடுக்குன்றது சந்தேகமாக இருக்கும். அந்த டைமில் வந்து நீங்கள் இட்ஸின்ற ஒரு சைடுக்கு போய்ட்டு உங்களுக்கு நீங்கள் என்ன அவருக்கு கிஃப்ட் கொடுக்க போகிறீங்களோ அந்த கிஃப்ட்டுன்ற பேரை வந்து இங்கே டைப் பண்ணிக்கலாம். இப்போ நான் சாதாரண ஒரு டிஷர்ட்னு சொல்லி டைப் பண்ண ஒரு டிஷர்ட் ஒன்று கொடுக்குறீங்கன்னா டிஷர்ட் கிஃப்ட், இப்போ டிஷர்ட் டிஷர்ட்னு சொல்லியிருக்கீங்களே, இப்போ டிஷர்ட் சொல்லி அடிச்சிங்கன்னா இப்போ வந்து இதெல்லாம் கிஃப்ட் ஐட்டமாக தான் வரும். இப்போ டிஷர்ட் கிஃப்ட், இப்போ கிஃப்ட்னு சொல்லி அடிச்சா வரும் கிஃப்ட். ரைட், டிஷர்ட் கிஃப்ட் பார்த்தீங்கன்னா என்ன கிஃப்ட்னு சொல்லி அடிப்போம். ரைட், இப்போ டிஷர்ட் கிஃப்ட்னு சொல்லி அடிச்சிருங்க பாருங்கள். இதில் பார்த்தீங்கன்னா கிஃப்ட் கொடுக்குற ஐட்டம். இப்போ டிஷர்ட் கிஃப்ட் இதில் வந்து இதெல்லாம் சாதாரணமாக ஒருத்தருக்கு கிஃப்ட் கொடுக்குற ஐட்டம் தான் இதில் வந்திருக்கு பாருங்கள் இந்த கேட்டகரியில். இல்லை ஏதாவது உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு ஐடியா ஒன்று எடுத்துக்கலாம். ரைட், இப்போ ஒருத்தர் பர்த்டே வருது, பர்த்டேக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்கணும். அந்த மாதிரி கிஃப்ட் சம்மந்தமான ஒரு விஷயங்களுக்கு வந்து இதில் நல்ல ஒரு ஐடியா எடுத்து அவருக்கு ஒரு பொருட்களை கொடுக்குறதுக்கு வந்து இந்த சைட் வந்து ரொம்ப ஒரு நல்ல எஃபிஷியன்ட் சைடாக ஒன்று அமையுங்க. இப்போ ஒரு பர்த்டே கார்டு வந்து நீங்கள் ஆர்டர் பண்ணணுன்னாவும் இந்த eBayல வந்து நல்ல பர்த்டே கார்ட்ஸ் இருக்குது. உங்களுக்கு வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். பர்த்டே கார்டுன்னு சொல்லி நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா ஃபார் ஹிம், ஹர், யாருக்கு பர்த்டே கார்டு, பாய் ஃப்ரெண்ட், மம், ஃபார் ஹஸ்பண்ட், பார்த்தீங்கன்னா நிறைய கேட்டகரிஸ் கொடுத்துருக்கேன். டேட் பர்த்டே கார்டு, வைஃப், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது பர்த்டே கார்டு. இப்போ ஹர்ன்னு சொல்லி அடிச்சிங்கன்னா இப்போ ஒரு கேர்ள் ஃப்ரெண்டுக்கு நம்ம பர்த்டே கார்டு கொடுக்குறேன்னா இந்த மாதிரிக்கு உங்களுக்கு நிறைய விஷயம்னா வரும். பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் நிறைய விஷயம் இருக்குது. இந்த மாதிரி உங்களுக்கு நிறைய விஷயம் இருக்குது இந்த
இட்ஸி மூலம், அதாவது கம்ப்ளீட்டாக கிஃப்ட் ஐட்டத்துக்கு வந்து சூட்டபுளாக செஞ்சுருக்க ஒரு சைட் தான் இந்த இட்ஸின்ற சைட். இப்போ இதில் வந்து நம்ம எப்படி மணி மேக் பண்ணுறது, எப்படி ஒரு அக்கௌண்ட் ஒன்று நம்ம க்ரியேட் பண்ணுறது என்பதை நம்ம வார டியூட்டோரியல் நம்ம பார்ப்போம். இப்போ இட்ஸியில் எப்படி நம்ம சரியான முறையில் ஒரு அக்கௌண்ட் ஒன்று க்ரியேட் பண்ணுறது, எப்படி நம்மளோட ஐட்டத்தை நம்ம லிஸ்ட் பண்ணுறது, எப்படி இதில் காசு சம்பாதிக்கின்றதை வந்து நம்மளோட நெக்ஸ்ட் டியூட்டோரியல் நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப் பார்ப்போம். இப்போ நான் சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா, இட்ஸி வந்து இப்போ ஈபேயோட இப்போ ஃபேமஸாக போயிட்டுக்கிட்டு இருக்க ஒரு இ-காமர்ஸ் வெப்சைட் தான் இட்ஸி. இட்ஸி வந்து ஃபோக்கஸ் பண்ணி செய்கிறது வந்து இந்த கிஃப்ட் ஐட்டத்தை விற்கிறது வந்து, இப்போ உங்கள்கிட்ட நீங்கள் ஒரு வெட்டிங் கார்ட்ஸ் எங்கேயாவது ஒரு செல் பண்ணி விற்கிறதா இருந்தால் இட்ஸியில் போட்டு நீங்கள் விற்கலாம். யார்கிட்டையாவது ஏதாவது ஒரு கடையில் சரி நீங்கள் வாங்கி அதோட மாடல்ஸ் எல்லாம் இந்த மாதிரி வெட்டிங் கார்ட்ஸ் இந்த மாதிரி கிஃப்ட் ஐட்டங்கள்லாம் ஈபேயில் ஒரு ஸ்டோர் ஒன்று க்ரியேட் பண்ணி, இட்ஸியில் ஒரு ஸ்டோர் ஒன்று க்ரியேட் பண்ணி நீங்கள் சரியான முறையில் விற்கலாம். இதில் வந்து இட்ஸியை பொறுத்தவரையில் நம்ம வந்து இந்த ட்ராப் ஷிப்பிங்னு ஒரு விஷயம் வந்து நம்ம ஈபேயில் செய்கிற மாதிரி இட்ஸியில் வந்து நம்ம இட்ஸியில் வந்து அவங்களோட பாலிசிஸ் படி ட்ராப் ஷிப்பிங் செய்கிறது வந்து அவங்க வந்து தடை செஞ்சு வச்சுருக்காங்க. நீங்கள் டிரெக்ட் ஷிப்பிங் செய்கிறவங்களுக்கு வந்து இட்ஸி வந்து ஒரு நல்ல பொருத்தமான ஒரு வெப்சைட்டாக இருக்கும் கிஃப்ட் ஐட்டம்ஸை விற்று சேல் பண்ணுறதுக்கு. அது மட்டும் இல்லாமல் இவங்களோட ப்ரைஸ் ரேஞ்சும் பார்த்தீங்கன்னா நல்ல ப்ரைஸ்க்கு விற்கலாம், ரைட்? இப்போ ஈபே எடுத்தோன்னா $1 $2 அந்த மாதிரி தான் நிறையா பேர் விற்கிறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் $3 $5. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ டிஷர்ட் கிஃப்ட்னு சொல்லி நான் சர்ச் பண்ணி பார்த்தாவே இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறையா கிஃப்ட் ஐட்டம்ஸில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா லிஸ்ட் ஆகுது. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ப்ரைஸுக்கு வந்து இதுக்கெல்லாம் உங்களுக்கு விற்கக்கூடியதாக இருக்குது. இந்த மாதிரி டிஷர்ட் ஐட்டம்லாம் போட்டு இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே கிஃப்ட் ஐட்டத்துக்கு போகிற டிஷர்ட்ஸும் நல்ல டிஷர்ட்ஸ் இருக்குது. இதில் இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு விலைக்கு வந்து நீங்கள் வந்து சொல்லி விற்க முடியும், ரைட்? இப்போ பார்த்தீங்கன்னா பெஸ்ட் செல்லர் இங்கே நமக்கு சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த மாதிரி நம்மளும் எப்படி ஒரு ஸ்டோர் ஒன்று க்ரியேட் பண்ணி இட்ஸியில் நாம் வந்து மணி மேக் பண்ணுறது என்பதை நம்ம வார டியூட்டோரில் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து நம்ம சரியாக நம்ம படிப்போம். இந்த வீடியோவில் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாமல் நம்ம வீடியோ வந்து லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.